இது நேற்றுக்கு நைட் எடுத்த விலாக். நீங்கள் பார்க்குறது எங்களோட மாடு தான். அழகாக இருக்கா? அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்காண்டி இல்லாட்டாலும் இந்த மாட்டுக்காண்டியாவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் ஹஸ்பண்ட் டியூட்டி போனது போக வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமில் அப்பப்போ மாட்டையும் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. மித்த நேரங்களில் மாமனார் மாமியார் தான் பார்த்துப்பாங்க. சரிங்க, இந்த மாடு குடிக்கிறதுல தண்ணி அதை உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? நான் தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் உள்ளதுனால நாங்கள் வந்து இதை கழனி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என் மாப்பிள்ளை ஊர் சிவகாசி சைடில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊரை தண்ணின்னு சொல்லுவாங்க. ஊரில் இருக்கிற எல்லோரும் கொண்டு வந்து ஊற்றுறதுனால இதோட பேர் ஊரை தண்ணியாக. கேட்கும்போது வந்த புதுசில் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாடு வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இருந்தது நாட்டு மாடு. அது ரொம்ப வருஷமாக இருந்தது. அது நிறைய குட்டி போட போய் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். அதை விற்றுட்டு தான் இந்த மாடு வாங்கியிருக்கோம். இது வந்து காராப்பசுன்னு நினைக்கிறேன், பட் சரியாக தெரில. மாட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இனிமேல் யாராவது படிக்கல அப்படின்னா மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லி திட்டக்கூடாது. ஏன்னா இதை கரெக்ட் டைமுக்கு நம்ம பார்க்கணும், சாப்பாடு கொடுக்கணும், புல் போடணும். அப்போ தான் அது நமக்கு பால்